வணக்கம் மக்களே. ஐயோ உப்மாவா வேண்டாமேன்னு சொல்கிற பலருக்கும் அதே ரவையில் செய்கிற கேசரி ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் இன்றைக்கி நம்ம ரவா கேசரி செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு குட்டி கப்பில் 20 ஸ்ட்ராண்ட்ஸ் குங்குமப்பூவை 1/4 கப் தண்ணியில் ஊற வைக்கணும். ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு சூடாக்கிட்டு 15 முந்திரியும் 15 திராட்சையும் சேர்த்து வறுக்கணும். வறுத்த பிறகு இதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதே பேனில் 1 கப் ரவை சேர்த்து ஏற்கனவே பேனில் நெய் இருக்கும்ல, அதில் கலந்து 3 நிமிஷத்துக்கு சமைக்கணும். நல்ல வாசனை வர வரைக்கும் சமைக்கலாம். இன்னொரு பேன்ல 2 கப் தண்ணி ஊற்றி மூடி போட்டு கொதிக்க வைக்கணும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் மூடியை திறந்து அதில் நம்ம சமைச்சு வச்சிருக்க ரவையை சேர்க்கணும். தண்ணி நல்லா உறிஞ்சப்பட்டு கட்டிகளாக இல்லாத வரை கிளறிட்டே இருக்கணும். இப்போ இதில் 1/2 கப் சர்க்கரை போட்டு கிளறணும். சர்க்கரை நல்லா கரையும் வர கிளறணும். அடுத்து 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து தொடர்ந்து கிளறணும். ஊற வச்சிருக்க குங்குமப்பூவையும் இதில் சேர்க்கணும். இதோட 1/2 கப் நெய் ஊற்றி தொடர்ந்து 3 நிமிஷத்துக்கு கிளறிட்டே இருக்கணும். கொஞ்சம் கிளறாம விட்டாலும் கட்டிகளாக சேர்ந்துரும். ஸோ கவனமாக கிளறிட்டே இருக்கணும். கடைசியாக வறுத்த முந்திரி திராட்சை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டா ரவா கேசரி ரெடி. பார்க்க மட்டும் இல்லைங்க, சாப்பிடவும் பயங்கர டெலிஷியஸாக இருக்கும். ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபீஸ்க்கு குக்டு தமிழ் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க.